கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 38:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். Remember, O Lord, how I have walked before you faithfully and with wholehearted devotion and have done what is good in your eyes. And Ezekiel wept bitterly. ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றைச் செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். ஆமென். எசேக்கியா யூதாவின் மிகவும் தேவ பக்தியுள்ள ராஜாக்களில் ஒருவன். அவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தான். விக்கிரகங்களை அகற்றினான், ஆலய ஆராதனையை சீரமைத்தான், ஜனங்களை தேவனை நோக்கி திருப்பினான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவன் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டான். அப்பொழுது தீர்க்கதரிசியான ஏசாயா வந்து, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த செய்தியை கேட்ட எசேக்கியா சோர்ந்து போகவில்லை, மனிதர்களிடம் ஓடவில்லை, தேவனை நோக்கி திரும்பினான். சுவரை பார்த்து முகத்தை திருப்பி கண்ணீரோடு ஜெபித்தான். அந்த ஜெபத்தின் ஒரு பகுதியை இந்த வசனம். இது குறித்தும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை குறித்தும் சற்று நேரம் தியானிப்போம். உண்மையும் மன உத்தமமாய் நடந்து என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். எசேக்கியா தன்னுடைய பரிபூர்ணத்தை பற்றி பெருமை பேசவில்லை, மாறாக தேவனோடு நேர்மையாக நடந்த வாழ்க்கையை நினைவு கூறுகிறார். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லை என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 26:1 வாசிக்கிறோம். இதன் பொருள், இரட்டை மனம் இல்லாமல் வாழ்ந்தான், தேவனுடைய சித்தத்தை தேடினான், தேவனுடைய வழிகளில் நடக்க முயற்சித்தான் என்பதாகும். அதே போல எசேக்கியா உத்தமமாக நடந்ததாக கூறுகிறான். தேவன் வெளிப்புற செயல்களை மட்டுமல்ல, இருதயத்தின் உண்மையையும் பார்க்கிறார். உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்றும் அறிக்கையிடுகிறார். எசேக்கியாவின் இலக்கு மனிதர்களை பிரியப்படுத்துவது அல்ல, தேவனை பிரியப்படுத்துவதே. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லி இருப்பதை 2 ராஜாக்கள் 18:3 வாசிக்கிறோம். ஒரு விசுவாசியின் உண்மையான வெற்றி மக்கள் பாராட்டுவது அல்ல, தேவன் மகிழ்வதே. இங்கு எசேக்கியா மிகவும் அழுதான் என்று பார்க்கிறோம். இது பலவீனத்தின் கண்ணீர் அல்ல, விசுவாசத்தின் கண்ணீர். வேதாகமத்தில் தேவன் கண்ணீரை மதிக்கிறார், கண்ணீரோடு ஏறெடுக்கும் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 56:8 வாசிக்கிறோம். எசேக்கியாவின் கண்ணீர் தேவனுடைய இருதயத்தை தொட்டது. எசேக்கியாவின் ஜெபம் முடிவடைவதற்குள் தேவன் பதில் அளித்தார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லி அனுப்பியதை 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கண்ணீரை கண்ட தேவன் அவன் வியாதியை நீக்கியதோடு அவனுடைய ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுத்ததையும் வாசித்து அறிகிறோம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சங்கீதம் 34:17 வாசிக்கிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று
யாக்கோபு 5:16 வாசிக்கிறோம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கூறியிருப்பதை எரேமியா 29:13 வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் அறியும் மிக பெரிய உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் நம் ஒவ்வொருவரின் ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய கண்ணீரை காண்கிறார். தேவன் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். தேவன் தமது கிருபையால் புதிய வாய்ப்புகளை அளிக்கிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் நம் கண்ணீரை காண்கின்ற தேவன். எசேக்கியா தான் சாகும் தருவாயில் இருந்தபோது மனித உதவியை தேடவில்லை, முதலில் தேவனை நாடினான். நாமும் நம்முடைய பிரச்சனைகளில் முதலில் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். உண்மையான வாழ்க்கையே ஜெபத்திற்கு தைரியம் தருகிறது. உண்மையும் மன உத்தமமும் கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுக்கு முன்பாக சுத்தமான மனசாட்சியுடன் கண்ணீரோடு ஏறெடுக்கும் ஜெபம் வீணாகாது. தேவன் கண்ணீரை காண்கிறார். தேவன் இருதயத்தின் வேதனையை அறிகிறார். தேவன் பதில் அளிக்கிறவர். எசேக்கியாவின் நோயை குணமாக்கி ஆயுளை நீட்டித்தவர் நம்முடைய உத்தம மனத்தையும் கண்ணீரோடு ஜெபிக்கும் ஜெபத்தையும் கேட்டு நமக்கும் பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து விடுவித்து காக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே நெருக்கடியில் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் வாழுங்கள். கண்ணீரோடு ஏறெடுக்கும் ஜெபத்தை தேவன் அலட்சியம் செய்ய மாட்டார். தேவனுடைய பதில் தாமதிக்கலாம், ஆனால் தவறாது. நமது வாழ்க்கையின் இறுதி தீர்ப்பு மனிதர்களிடமிருந்து அல்ல, தேவனிடம் இருந்தே வருகிறது. இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse reveals King Ezekiel's heartfelt prayer during a life-threatening illness. He reminded God that he had walked faithfully, sincerely, and in obedience before him. Ezekiel's tears were not tears of despair, but tears of faith and dependence on God. The Lord heard his prayer, saw his tears, and added 15 more years to his life. Key lesson: God hears sincere prayers, sees our tears, and responds according to his mercy. A life lived in faithfulness gives confidence in prayer, and no situation is beyond God's power to change. God hears prayers, sees tears, and answers according to his perfect will. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டது போல எங்களுடைய ஜெபங்களையும் கேட்கும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்களும் உமக்கு முன்பாக உண்மையோடும் மன உத்தமத்தோடும் நடக்க உதவி செய்ய வேண்டுகிறோம். நெருக்கடிகள், நோய்கள், கவலைகள், பயங்கள் எங்களை சூழ்ந்தாலும் உண்மையே முதலில் தேடுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய கண்ணீரையும் விண்ணப்பங்களையும் நீர் காண்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். பதில் இல்லாதது போல தோன்றும் நேரங்களிலும் உம்மை நம்பி நிலைத்திருக்க கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையில் உமது மகிமை வெளிப்படும்படியாக செயல்பட எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி, கன, மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.